இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அந்த பெல் அமுக்கி விட்டுருங்க. ஓகே. அதே மாதிரி அந்த பாம்பு சீன்லாம் அவரே போட்டது. பாம்பு 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 அப்படின்னு நான்லாம் சத்தியமா வில்லனா நடிக்க ஆசைப்பட்டேன். சிரிக்காதீங்க, எனக்கே அவன் வந்து அத்த ஒரே கட்டி நீங்க புக்ஸ் படிப்பீங்கன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி புக்கு படிப்பீங்க? இப்பதான் சொன்னீங்க, காட்டுச்சு. ரீவைண்ட் பண்ணுங்க டக்குன்னு. நான் படிப்பு ரொம்ப கம்மி தான். நான் 8வது 2 வருஷம் இல்லை. இல்லை, நான் சீரியஸாக கேட்குறேனே. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். நடனன்றது ரொம்ப எளிமையான நடனம், எளித்தரமான. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் கூட ராம்தாஸ் இருக்காங்க. வெல்கம். வெல்கம். எல்லாராலும் செல்லமாக முனிஷ்காந்த் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ முனிஷ்காந்த்லாம் தாண்டி இப்போது நிறைய படங்கள்லாம் வந்துருச்சுல. ஆமாம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆன பேட்டை தான் எங்கே போனாலும் கேட்பாங்க. நிறைய கிரெடிட்ஸ் வந்துருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வேறு இருப்பீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக. பேட்டையில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சைட்லேருந்து உங்களுக்கு கால் வரும்போது எப்படி இருந்தது அந்த தருணம்? இல்லை இல்லை, இது உடனேலாம் கால் வரல. எனக்கு வந்து அங்கே அசோசியேட் பாலா சார் இருக்கு, அப்படி கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அசோசியேட். அவர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தார், இது மாதிரி ஆடிஷன் வாங்கினேன் அப்படின்னு. நான் சில காரணங்களால போக முடியல, டைட் ஷெட்யூல் ஆகுறதுனால. அப்புறம் ஒரு கட்டத்தில் மறந்துட்டேன் நான். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ அன்றைக்கி ஆடிஷன் கொடுத்தாங்களே போலையே. சரி தான், சரி இனிமேல் எங்கே கூப்பிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நாள் போன பிறகு மறுபடியும் ஒரு ஃபோன் வந்தது பாலசாட்டை இருந்து. சார் சொல்லுங்கள் சார், அண்ணா எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. அப்படிலாம் இல்லை சார், உங்கள் டைட்டாக போயிருக்கு அப்படின்னு. அப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க, இது மாதிரி சன் பிக்சர் படம் தான் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ணா இது மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்கணுன்னே, சரி தலைவர் படமா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. சரி வருன்னு வந்து வந்தேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மேட்டர் சொன்னாங்க, இது மாதிரி நடிச்சு காட்டுங்க அப்படின்னு. நடிச்சு காட்டிக்கிட்டு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, நான் டேரக்டர், ஏன்னா 2 பேர் ஆப்ஷனில், இன்னொருத்தர் யாருன்னு சொல்லலாம், 2 பேரும் ஆப்ஷனில் இருக்காங்க. நான் இதை அவர் டைரக்டரை போட்டு கற்றுட்டேன், அவர் திருப்தியானா ஓகே தானே அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு ஏதோ அந்த பரீட்சைக்கு வெயிட் பண்ண மாதிரி நான் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சு கேட்டுகிட்டே இருப்பேன். என்ன சார்? இல்லைண்ணே இது மாதிரி அவர் சார் வந்து பாம்பேயில் இருக்கார், வாரணாசி இது லொக்கேஷன் பார்க்க போயிருக்காங்க, அந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருப்பார். சரி அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில், ஆனால் ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு போகிறேன் பாலா சார், இது கவலைப்படாதுங்க மேக்ஸிமம் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு ஷூட்டிங் ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் கூப்பிட்டு, அண்ணா இதுதானே அவங்க போக சொன்னாங்க அப்படின்னு. சரிங்க சார், ரஜினி சாரோட ஒரு சீன் நடிக்கிறதே பெரிய விஷயம், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். ஸோ அந்த காலுக்கு அப்புறமே ரெடி ஆகிருப்பீங்க, இப்படிலாம் பண்ண போகிறோம், இப்படிலாம் பாடி லாங்குவேஜ் எனக்கு போகுது, இந்த டைலாக்ஸ்லாம் அப்படி பேசல. எனக்கு வந்து மேக்ஸிமம் தலைவரை பார்க்க போகிறான், ஏன்னா தலைவரை பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேன் இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது சந்திரமுகி அந்த மாதிரி லாங்கில் நின்றதுதான் பார்த்துருக்கான். இப்போ கொஞ்சம் வந்து நெருக்கத்தில் பார்க்கலாமேன்ற ஒரு இதுதான். அதுலேருந்து ஒரே ஒரு குஷி தான், அந்த ஒரு தீபாவளி துணி எடுத்து கொடுத்தா இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான். 2 பேருமே ஷார்ட்டில் ரெடி ஆகும்போது தலைவர் பக்கத்தில் நிற்பீங்க. தலைவர் பயங்கரமாக கலாய்ச்சிருப்பார், அந்த பாம்பு பாம்புன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நல்லா ஆடின அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது. அந்த ஃப்ரேம்ஸ்லாம் தலைவர் கூட இருக்கும்போது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி நான் பார்ப்பீங்க, என்ன சொல்லுவார்? அதுதானே சொல்கிறேன். அப்படியே போய் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷூட்டே வந்து எனக்கு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு டேக். அவர் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, பார்க்கத்தானே போகிறேன், அதுதான் ஃபஸ்ட்டு டைலாக் அவர் சார் பேசுவார். அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே வாக்கில் பேசிட்டே வருவோம் அந்த சீனு. எனக்கு இவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேக்கு 6 டேக்கு போகுது. ஹாப்பி சொல்கிறேன் சார், என்னண்ணே என்னங்க அது இருக்கத்தான் செய்யும், இன்னொரு பண்ணி பண்ணியிருக்கேன். சரி சார் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டேக் ஓகே பண்ணேன். அதுதான் 5 டேக் போன பிறகு ஃபஸ்ட்டு ஷாட்டு
உடனே அவர் சார் இருந்துட்டு பண்ணுங்க நல்லா பண்ணுறீங்களா அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு டெய் இவங்கிட்ட கூட ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஒரு சீன் மட்டும் இல்லை, அவர்கிட்ட நடிக்கும் போது கூட 4 டைம் அது இங்கேருந்து பயங்கரமாக. அதை தாண்டி இப்போ ரஜினி சார்கிட்ட நடிக்க போகணுன்றதை தாண்டி இவர்கிட்ட நம்ம எப்படியாவது ஒரே டேக்கில் இப்போ ஓகே பண்ணுற பாரு போய் என்ன என்ன சிட்டு உங்கள் டைலாக் சொல்லுங்க அந்த மாதிரி. ஏன்னா அவரை பிரமிப்பாக பார்த்துட்டோம்ல, அந்த உயரத்தில் பார்த்துட்டு அப்படி டக்குன்னு நம்மளால அவரோட நிற்கல. அதே மாதிரி அந்த பாம்பு சீன்லாம் அவரே போட்டதான். பாம்பு 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 அப்படின்னு அது 2-3 இடத்துல போட்டுப்பாரு. அது 2-3 இடத்துல கொஞ்சம் ஃபுட்டேஜ்னால கட் பண்ணிட்டாங்க போகிறது. அப்புறம் அதுவே சாரே ஐடியா கொடுத்தாரு. ஏன்னா பாம்பு சென்டிமெண்ட்ன்றது அவருக்கு ஒரு தடவை நான் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, டைரக்டர் சொல்லியிருந்தார், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, திடீர்னு ஒரு தடவை நான் உண்மையிலே பாம்பு வந்துடுறேன் அதை பார்த்து நான் அவர் ரியாக்ஷன் படையப்பாலே பார்த்துருவோம் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதை எடுக்க முடியாத தருவாயில் இருந்ததுனால எடுக்க முடியல நினைக்கிறேன். விக்கிபீடியா பார்க்கும்போது 2009 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முனிஷ்காந்த்குள்ளே ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்காரு, அவருக்கும் தமிழ் சினிமா மேலே ஆசை இருக்குது, ஸ்க்ரீனில் வரணுன்ற ஆசைகள் கனவுகள்லாம் எப்போ ஆரம்பிச்சது, எங்கேருந்து அந்த ட்ராவல் வந்ததுன்னு? இல்லை, அது விக்கிபீடியாவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். 2009 கிடையாது. அது என்ன கல்யாணத்துல கல்யாணத்துலேயே அதே பிரச்சனை தான். 56 வயசு போட்டுருக்கு, அது பெரிய குழப்பமாகி அதை போய் நான் ஆஃப் பண்ணி என் சர்டிஃபிகேட்டெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அது கிழிஞ்சு போயிருந்துச்சு. அதை பூரா நல்லா இது பண்ணி ஃபோட்டோ எடுத்து என் ஒய்ஃபில் காட்டுறேன். ஏமா 56 வயசு இப்படி இருப்பேன் நான், நீயாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, என்ன மார்க்கண்டேடா. அது விக்கிபீடியா. ஏன்னா நான் 2002 வந்துட்டேன். அப்படியா? ஆமாம், நான் 3 வருஷம் 4 வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். முன்ன பின்ன போட்டா இப்போ பாருங்க, 2002க்கு 2009க்கு எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ படங்கள், 40க்கு எவ்வளோ வித்தியாசம். அட்லீஸ்ட் 45 அப்படி போட்டாங்கன்னா 5 வருஷம் கூட சமாளிச்சிடலாம். அதுமாதிரி முண்டாசி பாட்டி ஃபோட்டோன்னு எனக்கு டக்குன்னு முண்டாசப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படி தான் இருப்பீங்களாண்ணே, ஃபோட்டோ எடுத்துட்டு நடிக்கணும் ஆகணும் அப்படின்ற போது அந்த கேரக்டர் சொல்லும்போது ஈஸி அடாப்ட் ஆயிடுச்சு. இல்லை ஏங்க, நான்லாம் சத்தியமாக வில்லனா நடிக்க ஆசைப்பட்டேன். சிரிக்காதீங்க, எனக்கே ஆனால் சும்மா வில்லன் சொல்லாதீங்க தயவுசெய்து. எப்படி நீங்க வில்லனா நடிச்சு ஒரு டைலாக் மட்டும் எனக்கா ஒரு டைலாக் பேசுங்க, கோவமா மட்டும் டைலாக் பேசி நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம். நான் சொல்றேன், கோவமா இல்லை, அது ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நாளைக்கு நான் சீசன் 4 தலைக்கு 10 லட்சம் பிரசாத் பண்ண அப்படி புஷ்லி டைரக்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா டெரர் இல்லை, அதில் எனக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டுலாம் போட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கடா தாடி நம்மளாம் வச்சு. இப்போ ரீசெண்டாக காட்டுறேன், அந்த இதை பாடுறா போய்ட்டு அப்படி வந்தவன் தான் நான் வந்தோடனே என்னையே அவர் கண்டுபிடிச்சார். ராம்குமார் சார் நீ எப்படி பேசுன, உன்னோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு அப்படி மாறினதான் நான். இப்போ இந்த எனக்குள்ள கதைக்குள்ளே இருக்க காமெடினால நான் தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளேயே இருக்கும். அந்த கதையோட என்ன கேரக்டர், அந்த கதாபாத்திரத்துக்குள்ள இப்போ தனி ட்ராக் போட சொன்னாங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டேய் எத்தாயா இருந்தாலும் பாடி லாங்குவேஜ் தானே ஃபேன்ஸு. பாடி வேற, லாங்குவேஜ் வேற. வில்லன் போகும்போது அது எப்போ நான் ஆரம்பிச்சது, வில்லனா தான் நம்ம பண்ணணும். இல்லை, நான் வரும்போதே படங்கள் இப்போ நிறைய பார்க்கும்போது நம்ம ஹீரோன்றது தெரியும் எப்படின்ட்டு. இந்த டயட்டெல்லாம் இருந்துச்சு, யோசிச்சு பார்த்தா என்ன கரெக்டு, எப்படினாலும் இருந்துக்கலாம், இருந்துக்கலாம், யாரை வேணாலும் திட்டிக்கலாம், எது வேணாலும் அதை இல்லைண்டா அப்படின்னு விட்டுறாங்க அப்படின்ட்டு. முண்டாசப்பட்டிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபேம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த கேரக்டர் வைஸ் நீங்கள் எல்லாருமே கவர்ந்துட்டீங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களாண்ணே, இது ரொம்ப லேட்டுப்பா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, எனக்கு சரியாக யாருமே ரெகக்னேஷன் பண்ணல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. அது அவங்களாம் பாவம், நிறைய பேர் இருக்காங்க. அதில் பாவம் சொல்ல மாட்டேன், இருக்காங்க நிறைய பேர். எனக்கு இதில் கிடைச்சதே பெரிய விஷயம். அப்படிதான் ஆமாம், ஒரு ட்ராமா போய் பார்த்தேன். ஒரு மேஜை, ஒரு சிகரெட் பாக்கெட்டு, ஒரே ஒரு ஃபேனு, ஒரே ஒரு ஆள், 1.25 மணி நேரம் ஷோ. யாரையுமே நகரவில்லை. சீரியஸாக நான் பார்த்தது 1.25 1.5 மணி நேரம் ட்ராமா லைவ் ஒருத்தர் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அப்பெல்லாம் பார்த்து அப்பெல்லாம் டாக்டர் சொல்லிட்டார், இவரெல்லாம் தப்பி தவறி அதை உட்காந்துட்டேன்.
நம்ம பொட்டி சட்டியை கட்டிட்டு ஊருக்கு போயிட வேண்டியதான். ஏன்னா அந்த மாதிரி திறமையான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன தான் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு ஸ்ட்ரென்த்தனாக ஓடிட்டே இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் ஆறுதலாக ஒரு ஆள் சொல்லிகிட்டே இருந்தால் தான் இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து ஓட ஆரம்பிப்போம் வேகமா. அந்த மாதிரி உங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க ஒரு நபர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஆளுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா நண்பர்கள் தான் என்னை வந்து நிறைய இடத்துல பூஸ்டப் பண்ணி கொண்டு போனது. இன்ன வரையும் அவங்க தான். இப்போ சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா சில தப்புகள் நடக்கிறப்ப அங்கங்கே கூப்பிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போடுங்க அந்த மாதிரி அடிக்கிற ஒரு இது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து நடந்த ஒரு காமெடியான ஒரு விஷயம் கலாய்ச்சி பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்க எங்களுக்கு? இப்போ பிதாமகன் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் மேட்டரில் நான் பண்ணியிருக்கேன். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு ஒரே தான் வெட்டி விட்டுருப்பாரு ஃபுல்லாக சாரோட ப்ராசஸ். எல்லாம் வெட்டி விட்டுருப்பாரு. இது வெளியே நடக்கிற விஷயா என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா அப்போ வந்து கொஞ்சம் பேமெண்ட் எதுவும் வரல, சரியான பசி வேற. சரி ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நாங்கள் ஒரு 5-6 பேர் ஒரே கட்டிக்கு 5-6 பேர் ஒரே மண்டபத்தில் போட்டு அவன் வந்து வந்து அத்த ஒரே கட்டிக்கு நீங்கள் தான் சார் நாங்கள்லாம் சரி சாப்பிடுங்க வெளியே வந்தோடனே சரி வெளியே வந்தோடனே நம்ம அப்படியே போயிடலாம்டான்னு பார்த்தா அப்போ தான் ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா, என்னமோ பத்திரிக்கை வச்சு கொடுத்துருக்கோம். அதை வந்து கேட்குறாரு, இது உங்களுக்கே நியாயமாக இருக்காங்க? அதெல்லாம் இல்லை சார், இது மாதிரி வந்தா ஒன்றும் இல்லை சார், என்கிட்ட பைசா கல்யாணம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால தான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ லாஸ்ட் பத்தியில் உட்காந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ முதல் பத்தினே இப்படி வந்து உட்காந்துக்கிட்டே எப்படி நான் அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்குறேன். அதெல்லாம் ஒன்று சார் எங்களை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் ஏப்பா இந்த 7 பேரும் பாருங்க ஒரே வெட்டு, இதை வச்சுதான்ப்பா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஒரு நார்மல் லைஃப்க்கும் ஒரு ஆக்டர் லைஃப்க்கும் எப்படி வேறுபடுத்தி இருக்குது, என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது? இல்லை அதுதான் சினிமான்றது என்னை பொறுத்தளவு அது ஒரு கடவுளமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீமே எனக்கு காட்டிடுச்சு. ஆமாம், அந்த எவ்வளவு எக்ஸ்ட்ரீமே அதையும் காட்டிடுச்சு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த எக்ஸ்ட்ரீமே காட்டிடுச்சு. அதனால என்ன அப்படின்னா இப்போது ஒரே விஷயம் தான் எனக்கு கொடுக்குது. இது ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முண்டாஸ்பட்டி அப்போ ஃபஸ்ட் நாள் ஷோ அப்போ 70 டிக்கெட்டு சாமின்னு என் நண்பர் தான் எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. நான் பசங்க பூரா வாங்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருந்த டிக்கெட் இப்படிட்டு போகிறேன், நீ வந்து அப்புறம் பார்த்துக்கிறாட்டு நான் நடக்க போய் ரிசல்ட்டுக்காக அப்பப்போ எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் போகிறாங்க, படம் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு இது மாதிரி நான் ரிசல்ட்டு வெளியேருந்து ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், கம்முன்றா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. படம் முடிஞ்சு எல்லோரும் அதே கூட்டம் அப்படியே வெளியே வந்து அப்படியே எல்லாருமே செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு செகண்ட் பாருங்க, அது அப்படியே வந்து ஒரு எல்லா வழியும் நம்ம மறந்த மாதிரி இவ்வளோ நாள் கஷ்டம் இதுக்கு தாண்டா கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி வழிகள் மறந்தது. அந்த இடத்துல அந்த ஒரு வித்தின் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு எங்கே இருந்துன்னே தெரில, எல்லாருமே அழுக மட்டும் தான் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக இருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தேன்மொழி, பேட்டை படம், ராட்சசன், சண்டைக்கோழி 2லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க படம்லாம் பார்த்துட்டு? பேட்டை வந்து இன்னும் அந்த பிள்ளை பார்த்துருச்சு. இப்போ நான் தனியாக கொஞ்சம் ஷூட்டிங் வந்ததுனால பார்க்க முடியல. ஒன்றா பார்த்து என்னென்ன பாராட்டுவோம் அவங்களை, எப்படி பாராட்டுவோம் அவங்க? எங்கேயாவது வெளியே கூட்டு போனேன்னா நீ எது கூட்டு போகிறேன்னு தெரியும், நீ வந்து செல்ஃபி எடுப்ப எல்லாத்துக்கும், அதை நான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டேன். ஏம்மா நான் எங்கேவா எடுக்கிறேன்? இல்லை நீ வந்து அப்படியே போகிறப்பே அவங்களுக்கு தெரிகிற மாதிரியே போவடியே செல்ஃபி எடுக்கும்போது என்னையே ஒரு பார்வை பார்ப்பேன். ஆனால் எப்பயுமே பார்த்தா ஒரு நார்மல் கிரேடாக தான் இருக்கும். திடீர்னு போய் இந்த ஷூட்டிங் முடிச்சு போனோடனே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் அதை நீ தான் சொல்லி பால் பாக்கெட் நீ தான் வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு நார்மல் அப்படியே இவனை அதை கரெக்டாக கைட் பண்ணுறதுல கொஞ்சம் இப்படித்தான் வச்சிருக்கணும் அப்படின்னு. வீட்டில் மட்டும் நார்மல் லைஃபாக இருக்கும் அப்போ எப்பயுமே. ஆமாம், ஒரு ஸ்டார் லைஃபே இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயுமே இப்போ காலில் கூட இது அவரைக்காக மொச்ச பயிர் குடிச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். உள்ளே இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி படங்கள்லாம் பார்ப்பீங்க? என்ன மாதிரி படங்கள் பார்க்கும்போது வில்லனாக வரணும், நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு ஆசைகள் வரணும்? யார் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க ஸ்க்ரீனில்? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி போன உடனே வெத்தலை பார்க்கலாம் வச்சு அழைப்பாங்க.
அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னையை மாற்றிக்கிட்டேன். சரி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் போல உள்ள அப்படின்ட்டு. இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நடிப்பு ரீதியாக நாசர் சார் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, தொழில் ரீதியாக. ஏன்னா நடிக்க வந்த பிறகு ஏன்னா அவர் எல்லா கேரக்டருமே சார் வந்து எல்லா கதாபாத்திரமும் ஆமாம், நான் அதை வந்து எங்கே நீங்கள் பொறுத்தனாலும் பொறுத்துவார். புக்ஸ் படிப்பீங்கன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி புக்கு படிப்பீங்க? நான் எப்போ சொன்னேன்? இப்போதான் சொன்னீங்க, காட்டுச்சு, ரீவைண்ட் பண்ணுங்க டக்குன்னு. புக்ஸுன்னா என்னங்க அந்த இது குங்குமம் அந்த மாதிரி பேப்பரை சொன்னீங்களா? ஏன்னா என்னென்ன மலேசியாவில் என்ன வேலை பார்த்தீங்க, என்ன படிச்சுட்டு மலேசியா போனீங்கண்ணே? நான் படிப்பு ரொம்ப கம்மி தான். நான் 8வது 2 வருஷம் இல்லை இல்லை, நான் சீரியஸாக கேட்குறேண்ணே. சத்தியமாக சீரியஸாக தான் சொல்கிறேன். சத்தியமாவா? எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா மலோலா ஸ்கூல்லேயே இதுவரை 8வது 2 வருஷம் எவனுமே எடுத்துக்கலாம். சரி தான் போடா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா 1வது வந்து 8வது வரையும் டீச்சர்ஸ் நினச்சா. ஆமாம், 8வதுல 2 வருஷம் எல்லாருமே பிரமிச்சுட்டாங்க. சௌராஷ்டிரா ஸ்கூலில் நடக்கோட்டையில் 8வது 2 வருஷம் எவனுமே ஃபெயில் ஆகும். சினிமாக்குள்ளே வந்துட்டோம்னா டான்ஸ் கற்றுக்கணும்ப்பா, ஆக்டிங்லாம் கற்றுக்கணும்லாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் முயற்சிலாம் இன்னைக்கு எப்போ ஆரம்பிச்சு? அதுதான் முதவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். இவர் ராபர்ட் மாஸ்டர் தான் வந்து பிரசாத் லேபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் போய் ஆடும்போது பார்த்தீங்கன்னா என்னையே ஒத்து பார்த்துட்டே இருப்பார் ராபர்ட் மாஸ்டர். எல்லாரும் தந்துங்கடா, எல்லாம் தந்துடும், நீங்கள் ஆடுங்க ஆடினா நம்ம வந்து வெறித்தனமா. அதாவது நடனன்றது ரொம்ப எளிமையான நடனம், வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏன்னா வந்து அதை அப்படியே டான்ஸ் இழுக்கிறீங்க நீங்கள். அதாவது ஒன்றும் இனிமையாக அந்த மாதிரி அது பெருசாக அப்போ பார்த்தேன். சரி ஒரு 15 நாள் போய் பார்த்தேன். சரி அப்படின்ட்டு அப்புறம் சந்து கிளாஸ் கொஞ்ச நாள் போயிருந்தேன். அது கொஞ்ச நாள். அப்புறம் மற்ற ஜெயராம் மாஸ்டர்னு இங்கே இந்தியா இது தேட்டரில் போகும்போது அங்கே ஒரு 8 மாதம் எல்லாத்துலேயும் யாரோ ஒரே அப்படியே வந்து. இல்லை, நாடகம்னாலே லைவ் அது. ஆமாம், அது ரொம்ப அப்போ ஸ்பாட்டில் என்ன ஸ்கோர் பண்ணுறோமோ அதான். ஆமாம் 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 அதெல்லாம் இப்போ அதாவது இப்போ எனக்குலாம் வந்து டப்பிங் இதனால கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கு. இப்போ பேசும்போதே எவ்வளோ ரோல் ஆகுது, அது டைலாக் ஏழாங்கிறது டப்பிங் அவங்க வேற. பேட்டா அதுக்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி தலைவர் கூட பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஃபன்ஸ்லாம் இருக்கும், நிறையா சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்து போது என்ன சீன்லாம் வரல, என்ன சீன்லாம் டெலீட் ஆகிருக்கு, நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு 2 சீன் வரல. அது என்ன அப்படின்னா அது 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 வந்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா 4:30 மணிக்கு ஹாஸ்டலில் அலாரம் அடிக்கும், எப்பயுமே அலாரம் அடிக்கல. அப்போ வந்து சார் வந்து ஒரு கல் எடுத்து அலாரத்தை மேலே எரிஞ்சிருவார். எரிஞ்சோடனே வந்து விவேக் பிரச்சனை இருப்பார். ஆமாம் ஆமாம், அவர் தான் வந்து என்ன சார், ஆமாப்பா 4:30 மணிக்கெலாம் எழுப்பி பாவம் பசங்களை அப்படின்ட்டு ஒரு டைலாக் போகும். சீரியஸா ஏன் படிக்கிறவங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு வந்து தண்ணி கட்டு போச்சு. அதெல்லாம் முடிச்ச பிறகு நான் போய் சார் காலி சார் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா நான் கரெக்டாக தான் வச்சுட்டு அப்படின்ட்டு போயிட்டு அப்படி வந்து சொல்லுவார். இல்லைச்சிட்டு இந்த அலாரம் சவுண்டு கேட்கும் போதெல்லாம் புழல் வேலூர் ஞாபகம்லாம் வருது அப்படின்னு. அப்போ நான் வாடினால இவருக்கு ஏன் புழல் வேலூர் ஞாபகம்லாம் வருது அப்படின்ட்டு விவேக் பிரசாந்த் தான் கேட்பேன். ஆமாம் ஆமாம், நீ என்னமோ டெய்லி ஜெயிலுக்கு போயிட்டு வெயிலில் வந்த மாதிரி நான் கேட்டுட்டு இருக்கேன் பாரு அப்படின்ட்டு. அலாரம் ஜெயிலில் அலாரம்னா அப்படியே வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அது அங்கேயே நல்லா இருந்தது. அந்த இது கொஞ்சம் ரூரேஷன் நல்லா போயிருக்கு போல. அப்புறம் பாபி சார் வந்து என்கிட்ட கேட்பாரு, யார் யாது அப்படின்னா அவர் பார்க்க ஒரு தினசாக தாங்க இருக்காரு. வேலை ஏன்னா வேலை கேட்கும்போது நான் பக்கத்தில் தான் இருக்கேன். வேலை கேட்கும்போதே ஒரு மாதம் தான் கேட்டேன். அப்படி ஒரு ரெகுடாக தான் எனக்கு அப்படின்னு நான் ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டுட்டே பேசுவேன். ஆனால் அப்படின்னா ஆனால் ஆஃப் ஆயில் உப்பு போடணும் வந்துட்டாங்க. அந்த அது அங்கேயே நல்லா இருந்தது. அதுவும் அதில் போயிடுச்சு. எவ்வளோதான் வந்து சந்தோஷமாக நீங்கள் எங்கள் எல்லாருமே சிரிக்க வச்சாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வருத்தங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தேடும்போது வாய்ப்பு தேடும்போதெல்லாம் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நம்மளுக்குள்ளேயே நம்ம வச்சுட்டே இருப்போம். அது ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் வரும்போது தான் அது வெளியே வரும், அது வரைக்கும் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு தேடும்போது பட் அவமானங்கள்னா அது நிறையா இருக்குது. அது அவமானங்கள்ன்றதோட இப்போ அது என்னென்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக அதுதான் நமக்கு உதவுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சில இடத்துல பொறுமையாக இருக்கிறதும் சரி, சில விஷயங்கள் வந்து நம்ம கண் முன்னாடியே ஒரு இது நடக்கும்.
அப்போயெல்லாம் பொறுமையாக இருக்கிறது காரணமே அப்போ இருந்தே பழகி 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 அது அப்படியே வந்து அது பெரிய உதவியாக இருக்குது இப்போ வரையும். சில இது நல்லாவே தெரியும், இது இங்கே தப்பு நடக்குதா, இது பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த மெச்சூர் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக ஒன்று சண்டை போட்டுருவேன், ஏதாவது ஒன்று இது ஆகும். அது அது எனக்கு அப்போ அதுவும் சரி விட இது அப்படியே விட்டுருவோம், இது வந்து அதான் சரியாக பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கவுண்டமணி சார் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், அவமானங்கள், அதாவது 3 பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவமானம் இல்லாமல் அதே மாதிரி தான் அது எல்லாத்துக்குமே இருக்கும். யாரை கேட்டாலும் அது சினிமாவை பொறுத்தளவு பணமும் புகழும் ஒரு இடத்துல இருக்கும்போது அப்போ என்ன டஃப் இருக்கும், என்ன இது இருக்கும். இது அப்போ வந்து அந்த வழியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழக இது இருக்குண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது இது இருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம வந்து இப்போ டக்குன்னு நான் வந்துருந்தேன்னு வச்சுங்களேன், முரடாக போயிருப்பேன். ஏன்னா வந்து டக்குன்னு ஒன்று கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதுல்ல. இது எப்படி அப்படி இப்படின்னு வர்றப்போ பூரா இப்போ சில நேரம் பூரா இது பூரா எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். நிறையா இடங்கள்ல இப்போ ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட் ஷூட் வச்சு நீங்கள் நிற்கிறாங்கன்னா கூட அந்த ஒரு சலிப்பு யாராக இருந்தாலும் லைட்டாக வரும். அப்போலாம் இதுதான் வந்து இது பண்ணும், இதுக்கு முன்னாடி நீ ஏக்கா எவ்வளோ நாள் எப்படி இருந்திருப்ப இது இருந்திருப்ப நின்றா ஒழுங்கா அப்படின்னு அந்த மாதிரி தான். அதனால் ஒரு விதத்தில் நல்லது தான் அந்த அப்படின்னு எனக்கு தோணுது. அவமானப்பட்டது அதுதான் இப்போது வேகமாக ஓடுறதுக்கு. ஆமாம், இன்னும் ஓடுறதுக்கு நிதானமாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷண்ணே, நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தேண்ணா. நீங்கள் பேச பேச உங்களுடைய திருப்பி அந்த அதான் யதார்த்தம் இருக்குது. நான் எப்படி ஸ்க்ரீனில் உங்களை பார்த்தனோ அதே மாதிரி தான் நான் இப்போது இங்கேயும் பார்க்குறேன். சின்ன சின்ன மூமெண்ட்டெல்லாம் சிரிக்க வைக்கிது உங்களுடைய எக்ஸ்பிரஷன் தான். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வரக்கூடிய படங்கள் வெற்றி பெறணும். இன்னும் உங்களுடைய கதாபாத்திரத்தில் டீட்டெயிலிங் கொடுத்து எங்கள் எல்லாரையுமே சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும். வில்லனா பண்ணிடுங்கண்ணா. ஏன்னா வில்லனா பண்ணி சொல்லும் போதே நீங்கள் திருப்பதில்ல. ஆமாம், சொல்லும் போது நீங்கள் இருங்க, கொஞ்சம் ஏற்றுக்குங்க. ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் மறுபடியும்.